ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ இந்த முதலாவது மாதத்தினுடைய இந்த கடைசி ஓய்வு நாளிலேயும் கூட ஆண்டவராகிய தேவன் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நம்மோடு கூட இடைபடுகிறார். மிரியாம் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். மிரியாம், ஆரோனுடைய சகோதரி மிரியாம், ஒரு பாடலை பாடும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன பாடல் என்றால், கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறக்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிரானவைகளை அவர் வெற்றி சிறக்கிற தேவன். நம்முடைய பிசினஸ்ல, நாம் கையிட்டு செய்கிற வேலைகளிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் வெற்றி சிறக்கிற தேவன் என்று சொல்லி பாடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலிலே நடத்தின தேவன் அழகாய் இஸ்ரவேலர்களை துரத்தி வந்ததான பார்வோனுடைய சகல சேனைகளையும் அதே செங்கடலிலே அமிழச் செய்து அவர்கள் ஒருவரும் தப்பித்து போகாதபடிக்கு எல்லாரையும் அமிழச் செய்து அழித்தாரே, வெற்றி சிறந்தாரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வெற்றி சிறக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். எவைகளிலே உங்களுக்கு வெற்றி தேவையாயிருக்கிறது, ஜெயம் தேவையாயிருக்கிறது, எல்லாவற்றிலையும் இந்த மாதத்திலே கர்த்தர் வெற்றி சிறக்க செய்ய போகிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. எது தோல்வியை பார்க்க எண்ணி நிற்கிறதோ அவைகள் எல்லாம் வெற்றியிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இனி அவ்வளவுதான், இது தோற்றுத்தான் போகும். இந்த பிளான், இந்த திட்டம், இந்த காரியங்கள், இந்த என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, பிசினஸ்ல, வேலை ஸ்தலங்களிலே தோல்விதான் என்று சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களிலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போதும் இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றி சிறக்க செய்த தேவன் இதோ இந்த வாரத்திலே கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றி சிறக்க செய்ய போகிறார். எப்படி கர்த்தரை பாடி புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தினார்களோ அதை போல நாமும் மகிமைப்படுத்துகிற ஒரு உன்னத ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கர்த்தர் வெற்றி சிறக்கிற தேவன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவரை துதித்து பாடலாமா? எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல, பரிசுத்த தெய்வமே, இதோ நீர் வெற்றி சிறக்கிற தெய்வம் ஐயா, நீங்க எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தெய்வம் ஐயா, நீங்க நாங்கள் தோற்று போகாதபடிக்கு எங்க வாழ்க்கையில வெற்றியை தருகிற தேவன், குடும்ப ஆசீர்வாதங்களிலே ஜெயத்தை தருகிற தேவன், கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் நாங்கள் ஜெயத்தை பார்க்கும்படிக்கு விரும்புகிற தேவன் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி வெற்றியை கொடுத்தீரே, இதே போல எங்க வாழ்க்கையில நீர் யுத்தம் பண்ணி வெற்றியை தாங்க ராஜா. இந்த வாரத்துல நாங்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஜெயமாய் மாறுவதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் வெற்றி சிறக்க செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். God bless you. God bless you.